கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 1 அதிகாரம் 16 முதல் 19 ஆகிய வசனங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் ஆகும், உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 20 வசனத்தை வாசிக்கும்போது மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு என்று முடியுது. 16 20 ஆகிய வசனங்களிலே இப்படி எழுதப்பட்டிருக்கு. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். 15 வசனத்திலே நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்முடைய முழு அவயம் எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகம் பார்க்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், இந்த கையின்னு இருக்குல்ல, நம்ம கையில் என்னெல்லாம் தொட்டு யூஸ் பண்ணுறோம், கையில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ண சொல்லி எல்லாம் தேவன் பார்ப்பார். கையில் லஞ்சம் கொடுக்கவும் செய்வாங்க, லஞ்சம் வாங்கவும் செய்வாங்க. அதை தப்பான காரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம் செய்கிறோமோ அது எல்லாமே கை கரையாக மாறிடும். ஒயின் ஷாப் போய் அந்த பாட்டில் எங்கே வாங்குறாங்க, கையில் தான் வாங்குறாங்க. அப்போ கை என்னவோ மாறிடுது, மதுபானம் பிடிக்கிற கையாக மாறிடுது. அந்த பாட்டில் கையில் பிடிக்கிறாங்க. இப்படி சிகரெட் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, ஒவ்வொரு காரியத்துலையாக போயிட்டுருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கெல்லாம் போகிறாங்களோ, நம்ம கண், நம்ம சிந்தனை, நம்முடைய இருதயம், நம்முடைய காது, நம்முடைய அவயங்கள், நம்முடைய கை எல்லாமே தேவன் பார்த்துட்ருப்பார். யார்கிட்டையாவது ஏதாவது வாங்கியிருப்பாங்க கையினால், அது திருப்பி கொடுத்துக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் களவான் இருப்பாங்க, தெரியும் களவாங்கிறது தப்புன்னு தெரியும், திருடுறது தப்புன்னு தெரியும். களவாண்டுட்டு திருடிட்டு ரொம்ப அடக்கொடக்கமாக நல்ல பிள்ளை மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வேதம் என்ன எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ சில குடும்பத்தில் கைகளை விரித்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் அந்த பாவம் பண்ணியிருக்கேன், அந்த தப்பு பண்ணியிருக்கேன், அந்த சேட்டை பண்ணியிருக்கேன், இதில் நான் முதல்ல மனம் திரும்பணும், ஐயோ நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன், இப்படி தப்பு பண்ணேன்னு சொல்லி தெரியும். அங்கே இருந்து முதல்ல மனம் திரும்பி தேவனோட சமூகத்தில் உண்மையாக தாழ்த்தி அர்ப்பணித்து கண்ணீரோடு அர்ப்பணித்தால் மட்டும்தான் கை சுத்தமாகும். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளுன்னு அப்படிங்கிறது. மிகுதியாய் அப்படின்னா நீங்கள் எவ்வளவோ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கைகள் இரத்தத்தினால், ஏன்னா கையில் பாவம் இருக்குது அப்படிங்கிறது. சில குடும்பத்தில் செய்கிற ஃபுல்லாக சேட்டை, கை ஃபுல்லாக அங்கே ரத்தத்தினால. ஆமாம்,
நிறைய தவறாக பணம் சம்பாதிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்கறது, கையில் பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு கையில் பணத்தை நிறைய வாங்குறது, அது தவறான பணமாக இருக்கும். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கு அப்படிங்கிறார். இப்போ இப்படிலாம் ஒரு வீடு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவன் பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில் சில குடும்பத்தில் புதுசாக இணைந்திருப்பீங்க. நம்ம இருதயம் தேவனோடு இருந்தால் ஆசீர்வாதம். இல்லை நான் எப்படினாலும் வாழ்ந்தால் இனி தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னா பைபிள் அப்படி எழுதப்படவே இல்லை. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. இதுதான் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம கையில், நம்ம கண்ணு, நம்ம சிந்தனை எல்லாம் பரலோகம் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி, என்கிட்ட இந்த மாதிரி பாவம் இருக்குப்பா, நான் இதுலேருந்து மனம் திரும்புகிறேன். இப்போ சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரையாவது காலி பண்ணிடணும், யாரையாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அழிக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா மாந்திரியத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து நல்ல பிள்ளை போல் வீட்டில் இருப்பாங்க, வெளியே யாருக்குமே தெரியாது. சில குடும்பத்தில் விற்கிறதுக்கு போய் பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கையில் ரத்தம் தான். கையில் ரத்தம் இருக்கும்போது என்ன ஆகும்? ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்குப்பா. அதனால் கேட்குற கர்த்தருடைய பிள்ளை ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா தேவன் சந்தோஷப்படுவார். இல்லை நாங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், நாங்கள் இஷ்டம் போல தான் வாழ்வோம், நாங்கள் யார் பேச்சுக்கும் கேட்க மாட்டோம், நாங்கள் அடங்கவே மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்தில் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க, பாஸ்டர் பேச்சும் கேட்க மாட்டாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, மனம் திரும்பவும் மாட்டாங்க. எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியமாக இருக்கும். அப்போ அதிகாலையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அப்படின்னாலே முடிஞ்சுட்டேன். நான் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன், என் ஜெபம் பரலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் வரணும். நானோ அக்கிரமத்திலேயோ பாவத்திலேயோ கையில் பல விதமான காரியத்திலே பாவத்தில் ஈடுபட்டுட்டு போய் நான் ஜெபம் பண்ணேன், மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், என் முகத்தை நான் மறைச்சிக்கிட்டேன் அப்படிங்க அப்படியே சொல்கிறாரு. அதனால் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு, என் வீட்டில் நான் இன்னும் 2 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், 5 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு இன்னும் நடக்கலை. வீட்டை போய் பார்த்தா நல்லா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்லா சோவாரிட்டு இருப்பாங்க, இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்டு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க, அங்கேன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. வாழ்கிற ஃபுல்லாக தாறுமாறான வாழ்க்கையாக இருக்கும். அப்புறம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. எப்படி நடக்கும்? இப்போ ரவிராஜ் என் பேர், நான் இருக்கேன், நான் திருநெல்வேலியில் இருக்கேன், நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நான் பாவிப்பா, என் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது, என்னை மன்னிச்சுங்கப்பா, இனிமேல் நான் உமக்கா வாழணும், நான் கையில் பைபிள் எடுக்கணும்ப்பா, எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா, நான் கையில் பைபிள் எடுக்கணும், எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பா அப்படி சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து கையில் பைபிள் எடுத்தால் கண்டிப்பாக என் கூட பேசுவார். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்கள் கூட முதல்ல பரிசுத்த ஆவியானவர் பேசணும், நீங்கள் தேவனோடு பேசணும். அப்போதான் அவங்க வாழ்க்கை ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். அந்த கிஃப்ட் பேக்கேஜ், அந்த கிஃப்ட் நம்ம வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும். அப்படின்னா என்னுடைய வழி கர்த்தருக்கு நேராக இருக்கன்னு சொல்லி முதல்ல நானே செக் பண்ணி பார்க்கணும்.
நல்ல வாயை திறந்த போய் இஷ்டம் போல போய் மனைவிட்ட போய் வீட்டில் அம்மா அப்பாட்ட போய் வேலைக்கு போகிற இடத்துல போய் வாழ்க்கை முழுவதுமே போய் எங்க சுத்தமா இருக்கிறாங்க? அழகா சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? செய்யற ஃபுல்லா அட்டகாசம், எப்ப பார்த்தாலும் போய் எப்ப பார்த்தாலும் போய் எப்ப பார்த்தாலும் போய். நான் சொல்லலப்பா, பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், அப்படியே போட்டிருக்காருப்பா. அதனால யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அண்ணன் இந்த செய்தி கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு நான் உள்ளதுதான் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பக்கத்து வீட்டில் போய் ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி போய் மாந்திரியம் போய் பண்ணியிருக்காங்க. தேவன் எதை பார்ப்பாரு? இருதயத்தை தானே பார்ப்பாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக போய் மாந்திரியம் பண்றாங்க, பிசாசோட போய் ஐக்கியம் வைக்கிறாங்க. தேவனோடு தொடர்புல இருங்க அப்படின்னா பிசாசோட போய் ஐக்கியம். அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பம் கிறிஸ்துக்குள் இருந்தால் ஆசீர்வாதம். இல்லை இஷ்டம் போலதான் வாழ்வோம், நாங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டோம், நாங்கள் அப்படிதான் வாழ்வோம். ஏன்னா இப்போ சில குடும்பம் இப்போ அடம் பிடிச்சிட்டு இருக்கு. முதல்ல கத்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க, அது வழக்கமாக நடக்கும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளு, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட்ல சொல்கிறேனே, வீட்டில் ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறாங்க. அதில் தப்பான வீடியோ இருக்குது, நல்ல வீடியோ இருக்குது. வீட்டில் டிவி ஒரு 3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் பார்க்குறாங்க. நல்ல படம், நாடகம், சீரியலு, தேவையில்லாத சீரியல், அசுத்தமான சீரியல் எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்பாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கு, அப்புறம் இன்டர்நெட்டு, அதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது ரொம்ப கம்மி, கெட்டது அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் யார் பார்க்குறா? என் கை தானே, என் கையில் தானே ப்ரெஸ் பண்ணி போய் அழுத்தி எழுதி பார்க்குறேன். ரிமோட்டில் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம், இந்த சேனல் பார்க்கலாமா, அந்த சேனல் பார்க்கலாமா. நான் சில இடத்துல போகும்போது பார்ப்பேன், நல்ல வசனம் வீட்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா நல்ல சினிமா படம், நல்ல சவுண்டு கூட வச்சு, சும்மா அழகாக ஹோம் தேட்டர்லாம் வச்சு நல்ல சினிமா படம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டு வாசலில் பார்த்தா முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் மறுபடியும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள பார்த்தா நல்ல சவுண்டு, நல்ல சினிமா சவுண்டு. அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்கள் மிகுதியாய் 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 எவ்வளவு தூரம் அதிகமாய் ஜெபம் பண்ணினாலும் ஜெபத்தை கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால். ஒரு குடும்பத்தில் 6 மணி நேரம் செல்போன்ல படம் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, கெட்டது தேவையெல்லாம் பார்க்குறாங்க. உணர்வு எங்கே போச்சு? ஐயோ இது நான் பார்க்குறது தப்பே, நான் ஒரு கிறிஸ்டியனே, நான் ஒரு வேதக்காரனே, எனக்குள்ளே பரிசுத்தாவியன் துக்கப்படுவாரே, ஐயோ நான் பரலோகத்துக்கு விரோதமாக நான் வேலை செய்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு இருதயம் துக்கப்பட வேண்டாமா? இருதயம் உடைக்கப்பட வேண்டாமா? ஏன்னா அந்த கடைசி காலத்தில் எல்லாம் ஒரே கெட்டு போகிற வழியை தான் தெரிந்து வச்சிருக்காங்க. எங்கே போனாலும் இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல நடக்கிறது, இஷ்டம் போல வாழ்றது, யார் பேச்சையும் கேட்கறது கிடையாது. நான் சொல்றது அப்படியே உள்ள எல்லா இடத்துலையும் இருக்கு, இல்லை எல்லாம் சொல்ல முடியாது. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உள்ளதை சொல்லிட்டு இருக்கோம்ப்பா. நம்ம வாழ்க்கையில் அன்றாட என்னென்ன நடக்கு அதை அப்படியே ரியலாக பேசிட்டு இருக்கு. ஒரே நிமிஷத்துல வசனத்தை விளக்கம் கொடுத்து முடிச்சிருவேன். ஏன் வசனத்தை விலகி சொல்றோம்? ஒரு குடும்பத்திலே பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா காலையில தூங்கி சொன்னா சீரட் அடிச்சுட்டு இருப்பாங்க, போயில போட்டுட்டு இருப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க, மாத்திரை போடுறாங்களா, இப்போ ஊசி போடுறாங்க, எல்லாம் போதை வஸ்துகள். எங்க பார்த்தாலும் போதை 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 போதை, கஞ்சா பழக்கம்,
இதெல்லாம் கையில தானே வாங்குறாங்க. இன்னும் எத்தனை காரியம் இருக்கு, இன்னும் விபச்சார பாவம் இருக்கு, எத்தனை பாவங்கள் இருக்கு. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளு, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட், உங்களை கழுவி சுத்திகரிங்கள். உங்களை கழுவி சுத்திகரிங்கள். உங்களை கழுவி சுத்திகரிங்கள். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்பா, என் கையினால நான் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் கண்ணுனால இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில என் இதயத்துக்குள்ள ஒரு அசுத்தமான பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்ப்பா, ஒரு அருவருப்பான பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன்ப்பா, நான் அக்கிரமக்காரனா வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் பாவத்துல வாழ்ந்துட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். எப்பப்பா ஜெபத்துக்கு பதில் வரும் சொல்லுங்க? எப்ப ஜெபத்துக்கு பதில் வரும் அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ந்தா எப்படி வரும்? நான் பரலோகத்துல தேவனை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் உண்டுல்ல. நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்றோம், இப்ப யூடியூப்ல நீங்க கேக்குறீங்க, மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணணும். அந்த மாசம் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா நெட்டு கனெக்ட் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடி போய் அந்த இன்டர்நெட்டை மறுபடியும் கரெக்ட் பண்ணா மட்டும்தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கும் இயேசு கிறிஸ்துக்கும், எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும், எனக்கும் பிதாவாகி தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? தினம் தினம் பரிசுத்த ஆவியான் துக்கப்படும் போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம வாழும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ரவிராஜ் மறுபடியும் பாவத்துக்குள்ள போனா எப்படி இருக்கும்? தேவன் துக்கப்பட்டுருவார். ஒரு குடும்பத்திலே பேசுற பேச்சு பரலோகத்துல தேவன் கவனித்து கேட்பார். என் கண் என்ன பார்க்குது, தேவன் கவனித்து பார்ப்பார். என் இதயத்துக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன், தேவன் கவனித்து பார்ப்பார். என் கையில என்ன இருக்கு, தேவன் கவனித்து பார்ப்பார். இதுதான்ப்பா சத்தியம். நம்ம டெய்லி மெசேஜ் கேட்கிறோம்ல, தேவன் அருளே அப்ப மினிஸ்டர் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? உங்களை கழுவி சுத்திகரிங்கள். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கள். உங்க வாழ்க்கையில கத்தரை விட்டு எங்கேயாவது போயிருக்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். நானும் ஃபேமிலியும் ஒரு தடவை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு ரோடு. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போய் பார்த்தா அந்த ரோடு மாறிட்டு, உடனே அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி அங்கே வரவங்கள்ட்ட கேட்டு மறுபடியும் வண்டியை திருப்பி வேற ரோட்டில் மறுபடியும் போனோம். ஒரு ரோடு மாறி போயிட்டு இருக்கிறேன், 5 கிலோமீட்டர் போயிட்டு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு மறுபடியும் திரும்பி வந்தேன். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் தப்பான வழியில் போனால் நான் தான் மறுபடியும் வண்டியை திருப்பணும். வண்டியை திருப்பி மறுபடியும் அந்த கரெக்டான ரோட்டில் ஏறினா தான் நான் வீட்டுக்கு வந்து சேர முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான். தப்பான வழியில் போயாச்சுன்னா 2ஆம் மரணமாகி அக்னி கடலுக்குள்ளே போயிடுது. அதே நேரத்தில் மனம் திரும்பி செவி கொடுத்தால் பரலோகத்தில் போய் சேர்றோம். மனம் திரும்பி செவி கொடுத்தால் மட்டும்தான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை நான் இஷ்டம் போல துணிகரமாக தான் வாழ்வேன், நான் துன்மார்க்கனாக தான் வாழ்வேன், நான் உணர்வே இருக்காது, அறிவே இருக்காது, நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னு ஒரு குடும்பம் அடம்பிடிச்சிட்டு உட்காந்துச்சு அப்படின்னா, ஏன்னா பைபிள் எல்லாமே வசனம் இருக்கு. என் ஜனங்கள் உணர்வு இல்லாமல் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஒரு மனுஷனுக்குள்ள உணர்வு இல்லை, இல்லை அறிவு இல்லை அப்படின்னா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. அறிவு இல்லாமல் அப்படின்னா அதுக்கப்புறம் அடக்கம் தான். ஏன்னா கடைசி காலத்துல ஒரு ஜனம் கெட்டு போயிட்டு இருக்கு. இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட மனம் திரும்புற குடும்பத்தை காணும். எப்ப பார்த்தாலும் துணிகரம், எப்ப பார்த்தாலும் அடுத்தவனடி சொத்தை கொள்ளையடிக்கணும், எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை தப்பா பேசணும். மனம் திரும்புற கேரக்டர் எங்க போச்சு? பரிசுத்தமா வாழ்ற கேரக்டர் எங்க போச்சு? நீதியை பின்பற்றுகிற கேரக்டர் எங்க போச்சு? உண்மையா வாழ்ந்ததான தேசத்தின் நன்மைகளை புசிக்க முடியும். 24 மணி நேரம் வாழ்க்கையில யாரை கெடுக்கலாம், யாரை கொள்ளடிக்கலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எத்தனை தந்திரம், எத்தனை மோசம் போக்குற கேரக்டர், எத்தனை பொய்கள், இதெல்லாம் வச்சுட்டு எப்படிப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பூமியில நிறைய கிடைக்கும், அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும், நாளைக்கு பார்த்தா அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்.
ஒரு மனுஷன் 100 ரூபா இருந்தா கூட, 10 ரூபா இருந்தா கூட, 50 ரூபா இருந்தா கூட, 5 ரூபா இருந்தா கூட நிம்மதியா இருக்க முடியும். லட்ச லட்சமா இருக்குங்க, கோடி கோடியா இருக்காங்க, நிம்மதி மட்டும் காணும். ஏன் நிம்மதி இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்கிறார். ஒரு மனுஷன் துன்மார்க்கன வாழ்ந்தா அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது, அவங்களோட இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. ஏன்? கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி போனதுக்கு அப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்க வேண்டிய. நல்ல காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க தான் அதிகாலை வேளையில ஒரு செய்தி, பைபிள் வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் பேசுவார். செய்தியை கேட்டு நம்ம வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா யோசிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சற்று ஆராய்ந்து பாருங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்களை கழுவி சுத்திகரிங்கள். காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே குளிச்சுருவாங்க, நைட்டு வெளியில் போயிட்டு இருந்தோடனே ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, குளிச்சு ரெடி ஆயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்புல ஸ்மெல் வரக்கூடாது, ட்ரெஸ்ஸை மாற்றணும், அடுத்தாப்புல ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க விழுந்து போய் கிடக்கிறோம், எந்த இடத்துல எப்படி இருக்கிறோம் என்று பரிசோதித்து மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். இல்லை இல்லை நான் இஷ்டம் போலதான் நான் விழுந்த இடத்துல விழுந்து கிடப்பேன், நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னா அப்புறம் அப்படியே இருக்க வேண்டியதான். அதையும் ஏன் சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா சில குடும்பத்தில் இன்னும் பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், மாம்சக்கிரியை, அந்த பழைய பாவத்துக்குள்ளே போய் பழைய ஃப்ரெண்டுக்குள்ளே போய் அந்த தேவையில்லாத நபர்கிட்ட பழகி கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கெட்டு போறதுதான் பிடிக்கி. நிறைய குடும்பத்துல மனம் திரும்ப பிடிக்கல. மனம் திரும்பினா மட்டும்தான் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருப்பா. சில செய்தியெல்லாம் பேசும்போது எனக்கே தெரியும், கர்த்தருடைய ஆவியான திட்டமா ஒரு குடும்பத்துல பேசினால் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அந்த ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்படின்னா காலையில நம்ம எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறோம்? நம்ம இருதயம் செம்மையா இருக்கா? நம்முடைய கைகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கா? நம்முடைய கண்கள் வேலி அடைக்கப்பட்டிருக்கா? தேவன் பார்ப்பார். உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை, நம்ம என்ன செய்யறோமோ அந்த பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தேவனுடைய கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இனிமேல் நான் தீமை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பொல்லாத காரியம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஓயுங்கள். ஒரு குடும்பத்தில் வண்டி வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆயிடுது, அப்புறம் கை கால் போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர் சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்றாரு. நான் மறுபடியும் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நான் மறுபடியும் ஸ்பீடாக தான் போவேன்னு அர்த்தம். ஆல்ரெடி கை கால் டேமேஜ் ஆயிடுது, அப்புறம் ஜாயிண்ட் போட்டு அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் மனம் திரும்பிட்டு இருப்பான், ஐயோ வண்டியில் வேகமாக போனதுனால விழுந்துட்டேன் அப்படிமா. அதே போலதான்ப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தீமை செய்தாலோ பொல்லாப்பு செய்தாலோ நம்முடைய ஜெபம் கேட்கப்படாதான். நம்ம கையில அசுத்தமான காரியமோ அருவருப்பான காரியமோ வந்தோ ஜெபம் கேட்கப்படாதான். அப்போ ஒரு ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன். ஹல்லேலூயா. 17வது வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். நன்மை செய்ய படிக்கணுமா? இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளை. இது என்னன்னா கட்டளை. 17வது வசனம் கட்டளை. அப்ப யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கட்டளைக்குள்ள வரணும். நன்மை செய்ய படிக்கணுமாப்பா, நியாயத்தை தேடணுமா, ஒடுக்கப்பட்டிருக்காங்களா அவங்கள ஆதரிக்கணுமா, விதவையா இருக்கிறாங்களா அவங்களோட வழக்கை விசாரிக்கணுமா, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு நியாயம் செய்யணும். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. நியாயமா இருக்கணும். ஏன்னா தேவன் நீதியுள்ள எஜமான்,
அவர் நியாயாதிபதி. அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? அவர் திக்கற்ற பிள்ளை விசாரிப்பார், விதவே விசாரிச்சுட்டு இருப்பார். அப்போ நமக்குள்ள அந்த சுபாவம் வேணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணிட்டு இருப்பார். 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஒருவேளை நான் பாவம் பண்ணி செத்து போய் கிடக்கேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக அழிஞ்சு போயிட்டு இனிமேலாம் பரலத்துக்கு போய்கிடவே மாட்டேன் அப்படி சொல்லி ஒருவேளை யாராவது அந்த சுபாவத்துலேயோ அந்த எண்ணங்கள்லையோ அந்த சிந்தனைக்குள்ளேயோ போராடிட்டு இருக்கா, சத்ரு போராடிட்டு இருக்கா, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, வழக்காடுவோம் வாருங்கள் என்கிறார். நமக்காக இயேசு கிறிஸ்து இன்றும் பிதானிடத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறார். என் மகன் இன்னைக்கு மனம் திரும்பிடுவான், என் மகன் இன்னைக்கு மனம் திரும்பிடுவான். மனம் திரும்பின அடுத்த உடனே தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார், வெண் வஸ்திரத்தை தருகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருகிறார், துதியின் அபிஷேகத்தால் நிரப்புகிறார், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றுகிறார், நம்மளை பரிசுத்தவனா மாற்றுகிறார், பரிசுத்த ஜாதியா மாற்றுகிறார், நீதிமானா மாற்றுகிறார். எவ்வளவு கிஃப்ட் இருக்கு தெரியுமா? புது கிருபை தராரு, ஒரு கனி உள்ள வாழ்க்கை வளர நம்ம கூடயே இருக்கிறாரு, கல்வாரி அன்பினால் நிரப்புகிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய கிஃப்ட். அந்த ஆவிக்குரிய கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவர் நமக்காக பிதானத்தில் வழக்காடினார். இன்னைக்கு என் மகன் மனம் திரும்பிடுவான், இன்னைக்கு என் மகன் மனம் திரும்பிடுவான். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும், எவ்வளோ பெரிய சிவப்பான ரத்தமாக இருந்தாலும் சரி, உறைந்த மலையை போல் வெண்மையாகும். உறைந்த மலை வெண்மையாகும் என்று எழுதப்படுது. அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கழுவி சுத்திகரிக்கிறார். அப்படி நம்முடைய தேவன் கழுவி சுத்திகரிக்கிறார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும்போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். சில குடும்பத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகத்துக்குள்ளேயும் போறாங்க, ஜெபமும் பண்ணிக்கிடுறாங்க. கேட்டால் உங்க செய்தியை நாங்கள் டெய்லி கேட்டுருவோம் பிரதர் அப்படிம்பாங்க. மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது அங்கே எங்கேயா போய் சிக்கி கொள்றாங்க. அப்படி வேண்டாம். ஒரே முடிவு தான், நான் பரலோகத்துக்கு போகணும், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், நான் உண்மையாக இருக்கணும், நான் நீதியை பின்பற்றணும், நான் ஏன் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்போ நம்ம ஜெபிக்கும்போது ஆவிக்குரிய கிஃப்ட் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக முதல்ல தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னாலே 19 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, தேசத்தின் நன்மைகளை புசிக்கணும் அப்படின்னா, அந்த கிஃப்ட் நமக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்று எழுதப்பட்டு, மனம் திரும்பி செவி கொடுத்தால். அப்போ ஒரு குடும்பத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மனம் திரும்பி செவி கொடுத்தால் அதை எதிர்பார்க்கிறார். அதனால காலவேளையிலே ஜெபிக்கிற இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கும் போது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சையை போல் ஆகும். அப்படி நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாரு. மன்னிக்கிற தேவன் தான் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா மட்டும்தான் நான் அப்படி செய்ய முடியும், தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 20ஆம் வசனத்துல ஒரு எச்சரிப்பு மாதிரியே கொடுத்துட்டாரு, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். தேவனோட வார்த்தையே பட்டயம்தான். இப்போ கேட்ட வசனம் ஃபுல்லாகவே பட்டயம்தான். யாரெல்லாம் எந்தெந்த வீட்டுக்கு கேட்குறீங்களோ இது தேவனோட வார்த்தை. தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்று எழுதப்பட்டிருக்கு. 2 பக்கம் பேசுகிற எனக்கும் சரி, கேட்குற உங்களுக்கும் சரி, எல்லாம் நியாயத்திற்கு நல்ல வரும். இல்லை நாங்கள் கேட்கவே மாட்டோம், நாங்கள் எத்தனை செய்தி பேசினாலும், நீங்கள் எத்தனை செய்தினாலும் பேசுங்க பிரதர், ஆனால் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சில குடும்பத்தில் அப்படியே இருப்பாங்க. அப்படியே இருக்கக்கூடாது. மாற்றோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில், ஏன்னா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் சில ஜனங்கள் எதிர்த்து நிற்பாங்க. ஏன்னா அவங்க போகிற சர்ச்சில் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க,
நீ இஷ்டம் போல வாழுப்பா, நீ இஷ்டம் போல வாழ்ந்தாலே தேவன் கிருபையினால் நிரப்பிடுவாரு. நீ மனம் திரும்ப வேண்டாம், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ இஷ்டம் போல வாழு, நீ பொல்லாத வழியில வாழு. இப்போ இந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசம் இருக்கு. ஒன்லி டயலாக் தான், ஒன்லி அற்புதம் தான், ஒன்லி அடையாளம் தான், ஒன்லி பிசாசு துரத்துறது தான், வாயை திறந்த பொய் தான். அப்படி செஞ்சுருவார், இப்படி செஞ்சுருவாருன்னு சொல்லி ஒரே டயலாக் பிரசங்கம். பைபிளில் எடுத்து பார்த்தா அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. ஒரு பாவி மனம் திரும்புறது மட்டும்தான் தேவனுக்கு பிடிக்கும். இஷ்டம் போல துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்தால் நேராக 2ஆம் மரணமாகி அக்னி கடலில் போய் முடியுது. துன்மார்க்கனுக்கு முடிவு என்ன சொல்லி பார்த்தா, தேவனை மறக்கிறவர்களுக்கு முடிவு என்ன சொல்லி பார்த்தா 2ஆம் மரணமாகி அக்னி கடல். அப்போ தேவன் ஒருவர் உண்டு, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறனோ, நான் அந்த காரியத்திலலாம் மனம் திரும்பி செவி கொடுக்கணும். மனம் திரும்பி மறுபடி கர்த்தர் பக்கம் நான் வரணும். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இல்லை நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்களாம் செவி கொடுக்க மாட்டோம், நாங்களாம் இஷ்டம் போல தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி யாராவது முறுமுறுத்தால் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா மனம் திரும்ப சொல்றாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா தேசத்தின் நன்மை தரங்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்கள நான் கழுவி சுத்திகரிப்பேன் பாரு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் அடம்பிடித்தால் தேவனுடைய கோபம் வெளிப்படும். அதனால யாரெல்லாம் இந்த செய்தி நீங்க கேட்டீங்களோ, உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது காரியம் இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, அப்படியே நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களோட வாழ்க்கையிலே பல செய்திகளை நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த நாளிலும் எங்களோட எச்சரிப்போடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஒரு பக்கம் அன்பாக பேசியிருக்கீங்க, நாங்கள் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எந்த காரியத்தில் மனம் திரும்பணும், எத்தனையோ காரியங்கள் எங்களோட பேசுகிறீங்க. கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அடியனை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பத்தை உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளுக்காக அப்பா உடைய பாதவில் வருகிறோம்ப்பா. இன்பமான தூக்கம் தந்தீங்க, அதிக அளவில் எழுப்பிவிட்டீங்க. எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஆப்பிதானத்தில் பரிந்து பேசுகிற அப்பா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும் ராஜா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்கள் கண்களுக்கு பாவத்தை கழுவி சுத்திகரிங்க. எங்கள் சிந்தனையில் கத்தரை விட்டு தள்ளி போகிற எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே அப்பா கர்த்தரை விட்டு இது வரைக்கும் தள்ளி போன பாவங்கள் என்னெல்லாம் எங்கள் இதயத்தினுடைய நினைவில் இருக்கோ அது எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. விசேஷமாக குழந்தைகளுடைய அக்னி எங்களோட உள்ளத்துக்குள்ளே படிபிடிட்டும். எங்களோட இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை எழுதப்பட கிருபை தாங்கப்பா. நீதிமான இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகாபிரபு வரணும்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான எங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கணும்ப்பா. உங்களுடைய கட்டளை கீழ்ப்படிந்து கற்பனையை கை கொண்டு நன்மை செய்ய படியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நன்மை செய்ய அந்த கிருபை தாங்கப்பா. தீமை விட்டு ஓய கிருபை தாங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்பின் வஸ்துதை தாங்கப்பா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கதை தொடுங்கப்பா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தனால் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தினால மூடுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தவங்களோ ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சில குடும்பத்தில் தாழ்த்தவங்க சத்துருக்குள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எங்களுடைய சிந்தனைக்குள்ளே அப்பா விசேஷமாக கிறிஸ்து சிந்தனையா இருக்கணும் ராஜா. எங்க உடம்புல ரத்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ரத்தமா இருக்கணும்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாருடைய ஆவியெல்லாம் நிரப்பு ராஜா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கதை தொடங்கப்பா. இந்த நாளிலும் விசேஷமா ஜெப அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அப்பா விண்ணப்பத்தின் ஆவிலாம் நிரப்புங்கப்பா. விசேஷமா கிருபையின் ஆவிலாம் நிரப்புங்கப்பா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கிரு ராஜா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தரப்பிக்கும் ராஜா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா.
வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, யாரெல்லாம் விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே அப்பா திருமணநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க ராஜா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. அவங்களோட வம்சத்தை ஆசிரிங்க. சில குடும்பத்திலே அப்பா தங்களை தாழ்த்துறாங்க, கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்க ஆசிரிங்க. சில குடும்பத்தில் மாசமா இருக்காங்க, தாயம்பளையும் ஆசிரிங்க. டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூடங்க, நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது ராஜா. ஏற்ற துணையை தாங்க, அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க. வாசல் திறக்கப்படட்டும் அப்பா. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட மகனாக, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லா தீமையான கருத்தை விட்டு விலகி நன்மை செய்ய படிக்க கத்த கிருபை செய்யுங்க ராஜா. தேசத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் அப்பா நாங்கள் வாழணும் அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ தேவ திட்டத்துக்குள்ளே, தேவ சித்தத்துக்குள்ளே வரணும்ப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத நபரை பார்க்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத யார்கிட்டையும் பேசவும் கூடாதுப்பா. அந்த கிருபை தாங்க. விசேஷமா பரிசுத்தமா வாழங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இடைவிடாமல் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எப்பொழுது சந்தோஷமா இருக்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மையை பின்பற்ற கத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கும் ராஜா. காலவேளையிலே அப்பா பெட்ரோல் பல்க் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்தில் அப்பா காலவேளையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. காலவேளையில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வக்கீல் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் காலவேளையில் போட் தொழில் போகிறாங்க, சில குடும்பத்தில் கடல் தொழில் போகிறாங்க, சில குடும்பத்தில் விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, சிறு தொழில் பார்க்காங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்காங்கப்பா. எல்லாரையுமே உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்காக எழும்பணும். விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. மிஷினரிமாருக்கு வருகிறோம்ப்பா அப்பா, பரிசுத்தவான்களுக்கு வருகிறோம்ப்பா, நீதிமான்களுக்கு வருகிறோம்ப்பா, கிராம ஊழியம் பண்ணுறப்பா எத்தனையோ குடும்பம் இருக்குது அவங்களுக்காக வருகிறோம்ப்பா. இந்த நாளும் யாரெல்லாம் ஊழியத்துக்கு புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக்கோங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய இருதயத்தினுடைய வேதனை, துக்கங்கள், கவலைகள், கண்ணீர், கஷ்டம், எத்தனையோ குடும்பத்தில் கடன் பிரச்சனை, போராட்டம், மன அழுத்தம், சில குடும்பத்தில் யார்கிட்ட போய் சொல்ல தெரியலப்பா. அந்த எல்லா குடும்பத்துடைய பாரத்தை எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கும் ராஜா. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. காலவேளையில் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், எத்தனையோ குடும்பத்தில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் மரண தருவாயில், சில குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் கூட அப்பா இன்பெட்டில் இருக்குது, சில குடும்பத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு பிளட் கேன்சர், சில குடும்பத்தில் மார்பில் கட்டியிருந்தாங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பல இடத்துல அப்பா பலவீனம், சில குடும்பத்தில் வீசிங் ப்ராப்ளம், காய்ச்சல், சளி, இருமல், சில குடும்பத்தில் கழுத்து வலி, கை வலி, நரம்பு வலி, சில குடும்பத்தில் வயசாகிட்டு சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம், சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு, சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. தேவையில்லாத காரியத்தில் போய் எந்தெந்த குடும்பத்தில் சாபத்தில் சிக்கி கொண்டாங்களோ அந்த எல்லா தலைமுறை சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உங்களுடைய கரம் தொட்டு அப்போ அவங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க ராஜா. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. எங்களுடைய பலவீனம், நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்முடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவனை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லிடுது. உங்க பிள்ளையோட அக்கிரம பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து நீக்கி சுகமாக்கி தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசிரியங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ லோன் இருக்குது, சில குடும்பத்தில் நகை லோன் இருக்குது, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, சில குடும்பத்தில் விவசாய கடன் இருக்குது, சில குடும்பத்தில் பிஸ்னஸ் கடன் இருக்குது, சில குடும்பத்தில் ஓடி அக்கௌண்ட் இருக்குது, சில குடும்பத்தில் வெளியில் ஃபைனான்ஸில் நிறைய வாங்கியிருக்காங்க.
சொந்தக்காரன்ட்ட வாங்கியிருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்க. சில குடும்பத்தில் வீட்டு லோன் இருக்குது, சில குடும்பத்தில் வேறு வேலைக்கு போகிறக்காக பணம் வாங்கியிருக்காங்க. எத்தனையோ தேவைகளில் அப்போ பணம் வாங்கி கொடுக்க முடியாமல் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கடனில் இருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கும், அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறங்கி வைக்கிறோம். இன்னைக்குள்ள மன்னாவை தாங்கப்பா, இன்னைக்குள்ள ஆசீர்வாதத்தை தாங்கப்பா. இன்னைக்கு எந்த குடும்பத்தில் துக்கத்தோடு வேதனையோடு போராட்டத்தோடு பலவிதமான கலக்கத்தோடு குழப்பத்தோடு இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தோட எல்லா பாரத்தையும் நீக்கி, எல்லா தடைகளும் நீக்கி, எல்லா கட்டுகளும் நீக்கி அந்த குடும்பத்தை ஆசிரிங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. சில குடும்பத்தில் குடும்பம் பிரிந்து போயிருக்கு, கணவன் மனைவி பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்தில் விபச்சார அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை அடிமையில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். எத்தனையோ குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய தேவைகளோடு இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தோட தேவைகளெல்லாம் கற்று சந்திக்கணும். இந்த நாளின் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்குப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா கத்தர் உடனே சந்திங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, வேறு வெளிநாட்டில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, வேறு நாட்டுக்குள்ளே வேலை செய்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க. எல்லா தேவைகளெல்லாம் கத்தர் சந்திங்க. அவங்க இருக்கிற பகுதியிலே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேறு நாட்டுக்குள்ளே வேறு சூழ்நிலை வேலை இல்லாமல் இருக்காங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டு போகிறக்கா தேடுறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக தேடுறாங்க. சில குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல நிறைய உபத்திரங்கள். சில குடும்பத்தில் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் அப்பா மற்ற வேலைக்கு ஐடி ஃபீல்டு வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் கத்தர் சித்தமான வேலைக்கு நான் போன்று ஜெபிக்கிறாங்கப்பா. உங்கள் சித்தம் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும். தேவன் அருளே அப்போ மினிசமயமாக இணைந்திருக்கிற குடும்பத்துடைய அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கும் அவங்களோட சந்ததியை ஆசிரிக்க வேண்டும், அவங்களோட வம்சத்தை ஆசிரிக்க வேண்டும். தீர்க்காய் சரணப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவும் பகலுமா பொறுத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளோட இதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா வேதனையும் எல்லா வருத்தத்தை எல்லாம் நீக்கி போட்டுங்கப்பா. அந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா யாரெல்லாம் ஜெபித்து கொடுக்காங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபாபிஷேகத்தை தாங்கப்பா. இடைவிடாமல் ஜெபியுடைய கிருபை தாங்கப்பா. தனி ஜெபமான கதை கிருபை தாங்கப்பா. வேதத்தை தியானிக்க கதை கிருபை தாங்கப்பா. துதிக்கிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. உலகத்துக்கு ஒருத்த வேஷத்தை அறிக்க கூடாதுப்பா. கத்தர் பொறுப்படுத்துவங்க. உங்கள் நாம மட்டுமே விடட்டும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படுங்கப்பா. உங்களோட ரத்த கோட்டைகளே அப்பா எல்லா குடும்பம் வியாபாரம் கம்பெனி எல்லாம் வேலி அடைக்கப்படுது ராஜா. கத்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமெல்லாம் முருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கத்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.